செவிப்பறையை கிழிக்க வேண்டும். என்ன மக்களை கேட்டீங்களா? அவரே கேட்கிறாரு. அடுத்த தடவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செவிப்பறையை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை, நம்மளுடைய பிசியோதெரபியின் கலாச்சாரம், நம்மளுடைய போர் முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சென்றடைய வேண்டும். பொதுமக்கள் கேட்குறீங்களா? அவருடைய வேண்டுதலை கொஞ்சமாவது நிறைவேற்றுங்க. உங்க எல்லாருடைய செவிலையும் இந்த போர் முரசு சென்று அடைய வேண்டுமா? எல்லாரும் கவனமா கேட்டு போர் முரசை ரெடியா வச்சுக்கோங்க. பிசியோதெரபி துறை என்பது மிகவும் புனிதமான துறை. பிசியோதெரபிஸ்ட் முறை புனிதமான துறை தான். நீங்க யாரு? அதுல இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே, நீங்க யாருன்றதுதான் கேள்வி. ஆக்சுவலா நல்லா நான் சொல்லிக்கிறேன். ஃபயர் அப்படின்ற திரைப்படத்துல பிசியோதெரபிஸ்ட பாத்தீங்கன்னா இருட்டறையில வச்சு சிகிச்சை அளிக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. பிசியோதெரபின்றது மசாஜ் ஸ்பா மாதிரி கிடையாது. இது உயிரை காக்கும் ஒரு தொழில். ஓகேங்களா? பிசியோதெரபி மருத்துவம் என்பது ஒரு உயிரை காப்பாற்றுவது தொழில். நல்லா கையில தமா துண்டு தர்பூசணி பழத்தை வச்சுக்கிட்டு பெரிய பூசணிக்காய தூக்கி ஒவ்வொருத்தையும் வாய்க்குள்ளேயும் திணிக்கிற பாரு. நீ எவ்வளவு தெளிவான ஆள்னு இப்ப தெரியுது பத்தியா? ஊருக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு கொடுமை நடக்குது. ஊரை சுத்தி உலகத்தை சுத்தி நடக்கிறதுக்கு நல்ல ரோடு கிடையாது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, குடிநீர் கிடையாது, வேலை வாய்ப்பு இல்லை. அவன் காமத்தை போட்டு கொப்புளிச்சுக்கிட்டு இருக்கான் யூடியூப்ல. அப்பெல்லாம் பொங்காத நீயே இப்ப வந்துகிட்டு உன்னுடைய துறை, அதாவது நீ இருக்கிற ஒரு துறையில அந்த படத்துல காமிச்சிட்டாங்கன்றதுக்காக இவ்வளவு பொங்கல். காவல்துறையை பத்தி எவ்வளவு கேவலமாலாம் வீடியோ எடுத்திருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் பொங்கலை. மருத்துவத்துறையில மற்ற மருத்துவர்களை மட்டமா காமிக்கும் போதெல்லாம் பொங்கலை. அரசு ஊழியர்களை எவ்வளவோ பேரு லஞ்சம் வாங்குற மாதிரி திருட்டுத்தனம் பண்ற மாதிரி எல்லாம் படம் எடுத்தப்பெல்லாம் பொங்கலை. அரசியல்வாதிகளை பத்தி எவ்வளவோ படம் எடுக்கப்பெல்லாம் பொங்கலை. உங்க துறைக்கு மட்டும் நீங்க பொங்குறீங்க ஐயா சாமி. அப்போ நீங்க தெளிவா தான் இருக்கீங்க, மக்கள் தான் பைத்தியமா இருக்காங்க. நீங்க வாட்டர் மிலன் ஸ்டார்லாம் கிடையாது, நீங்க விவரமான ஆளு. பெண் நோயாளிகள் ஆண் மருத்துவர்களிடம் சிகிச்சை அளிக்க வருவது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஃபயர் மூவியை பார்த்தவங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபயர் மூவில டெஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா மிஸ்டீரியஸ் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள் அப்படின்னு தப்பா போட்டிருக்காங்க. இது பிசியோதெரபிஸ்டோட கதை, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கருப்பு கொலை கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். தலைவரே, முதல்ல படிக்கிறத நல்லா படிச்சுட்டு வாங்க, சரியா? ஒருமை பன்மையை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கண்டிக்கிறேன் அப்படின்றது ஒருமை, கண்டிக்கிறோம் என்பது பன்மை. நீங்க உங்க பின்னாடி யாருமே இல்லை, நீங்க ஒரு ஆள் தான் நிக்கிறீங்க அந்த கொடியை வச்சுக்கிட்டு. ஸோ தலைவரே, கண்டிக்கிறேன் அதுதான் உண்மையான வார்த்தை. நீங்க பொய்யா பேசுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பிசியோதெரபிஸ்டின் மறுபக்கம் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களே டைட்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் மறுபக்கம் இருக்கு. ஏன் என்னுடைய தொழிலே நிறைய பேர், ஏகப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவங்க நிறைய பேர் வீடியோலாம் வந்திருக்காங்க. ஸோ எந்த துறையிலையும் இது சரி அப்படின்றதுக்காக யாருமே அதாவது வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா துறையிலையும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு திருட்டுத்தனம் இருக்கும். பெண்கள் நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதை ஏதோ ஒரு வகையில எடுத்து சொல்றாங்க. இப்ப கூட அவுட்டர்ல ஒரு மெடிக்கல் ஓனரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த மெடிக்கல் ஓனர் தன்னுடைய கடைக்கு வந்த பெண்கள்கிட்ட மாத்திரை மருந்து வாங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுது ஏது பண்ணுது, நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், நானே உங்களுக்கு மருந்து தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காரு. சரியா? இதனால இந்த துறையில இருக்கவங்க சரி, இந்த துறையில இருக்கவங்க தவறு அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். ஸோ படங்கள் எடுக்கிறது சரிதான், அதுல காம விஷயங்கள் அதிகமா வர்றதுதான் தவறு. பட் அவங்க சொல்ல வர விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும், பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு கொடி தூக்குறீங்கல்ல, இந்த கொடியை எல்லா விஷயத்துக்கும் தூக்குறீங்கன்னா மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. எந்த ஒரு பிசியோதெரபிஸ்டோட கதையும் இது கிடையாது. ஆக்சுவலா நாகர்கோயில்ல, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பெண்களை தவறுதலா பாத்தீங்கன்னா பயன்படுத்திய நபர்கள் பிசியோதெரபிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த ஃபயர்ன்ற மூவியை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஜே.எஸ்.கே. சதீஷ் சார் பிசியோதெரபிஸ்ட் என்றால் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், படித்தவர்கள். ஸோ இந்த கதாபாத்திரத்திற்கு பிசியோதெரபி மருத்துவரை பகடைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படம் சமுதாய சீர்திருத்தம் கிடையாது, சமுதாய சீரழிவு. என்ன தலைவரே, சமுதாய சீரழிவை பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்க? தம்மா தொண்டு வாட்டர் மிலனை இப்படி வச்சுக்கிட்டு கூட ஒரு அரையும் குறையுமா போட்ட ஆளை நிப்பாட்டிக்கிட்டு இப்படி 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 நம்ம சமுதாய சீரழிவு தெரியலையா?
ஃபயர் படத்தின் மூலியமாக எத்தனை இளம் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவரிடம் சிகிச்சைக்கு செல்லாம பயந்து மனக்குழப்பத்தினால அவங்களோட சிகிச்சையே கிடைக்காம தடுக்கிற விதமா இருக்கு. ஆக்சுவலா சிகிச்சை முறைகளுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைவரே, அப்ப அந்த விஷயத்த முதலே சொல்லியிருக்கலாம்ல. நீங்க பொங்குறது இப்ப இதுதான் பிரச்சனை. இளம் நோயாளிகள் உங்களை தேடி வரணும், வரமாட்டாங்க அப்படின்ற பயத்துக்கு தான் நீங்க பொங்குறீங்க. வயசான நோயாளிகள்லாம் உங்களை பார்க்க வர்றதுக்கு தேவை கிடையாது. இந்த இளம் நோயாளிகள்லாம் பயப்படுறாங்க. அதாவது பிசியோதெரபிஸ்ட போய் பார்க்கறதுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு வரமாட்டாங்கன்றதுதான் இப்ப உங்களுடைய பிரச்சனை, அதானே? எங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக முதல்வர் இல்லம் தேடி மருத்துவம், அதுல பிசியோதெரபி மருத்துவர்களை பிசியோதெரபி மருத்துவர் என எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய மாநில அரசு எங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிசியோதெரபிஸ்டுகளுக்கு மத்திய அரசு கவுன்சில் அமைத்து பிசியோதெரபிஸ்டை சுகாதாரத்துறை வல்லுநர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தலைவரே. ஆனா நீங்க என்னைக்கு மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்றத ஒரு விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க உங்க வீடியோ பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு இப்படின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படின்றது இதைத்தான தலைவரை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது மருத்துவம் சம்பந்தமான வீடியோக்கள் போட்டு மருத்துவத்துல உங்ககிட்ட பயன்பெற்றவங்களை பத்தி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அவங்க உங்களை பத்தி ஒரு நல்ல விஷயம் 4 விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்களும் நீங்க மருத்துவன்றதை நம்பிடுவோம். இல்ல உங்க சர்டிபிகேட்டாவது எடுத்து ஒரு தடவை காமிச்சிருங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இவர் உண்மையிலேயே மருத்துவர் தானா, இவர்கிட்ட உண்மையிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆட்கள் போறாங்களான்ற பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க பயப்படுறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஃபயர் அப்படின்ற திரைப்படம் பொதுமக்களை குழப்பம் அடைய செய்கின்றது. நோயாளிகளை ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் வரவழைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபயர் மூவி அமைவதால் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம் ஃபயர் படக்குழுவின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை, நம்மளுடைய பிசியோதெரபியின் கலாச்சாரம், நம்மளுடைய போர் முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சென்றடைய வேண்டும். பிசியோதெரபி துறை என்பது மிகவும் புனிதமான துறை. நீங்க பேசுறதெல்லாம் சரி, அப்ப கீழே குனிஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எதுவும் கலண்டு கீழே விழுந்திருக்கான்றத. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸா பேசுறீங்க, ரொம்ப தெளிவா பேசுறீங்க, அப்படியே விளக்கம்லாம் அவ்வளோ அருமையா கொடுக்குறீங்க. உங்களை போய்கிட்டு அப்புறம் எப்படி பைத்தியக்காரத்தனமா ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல இந்த மக்கள். அப்ப நீங்க நடிக்கிறீங்க, அப்ப உண்மையிலே நீங்க நடிகன் தான், சரியா? மருத்துவர் இந்த பக்கம், அதாவது பிசியோதெரபிஸ்ட் இந்த பக்கம் நடிகன், பாதிக்கு பாதி அர்த்தநாரீஸ்வரர். பரவாயில்ல, பொழைச்சுக்குவீங்க. எவ்வளவு பேர் முண்டி கட்டுக்கிட்டு முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட அவனெல்லாம் காலை இழுத்து விடுற மாதிரி இப்படின்னே நீங்க ஏகப்பட்ட வேலையை பார்த்தவர் தானே தலைவரே. உங்களுடைய ஏற்கனவே ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை பொதுமக்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், அதையும் பார்த்துட்டு வரட்டும் எல்லாரும். தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில பிடிக்கும் போது பேட் வேர்டு வருதுன்னு நினைக்காதீங்க. நம்ம தலைவருக்காண்டி மிஸ்கின் கோவப்பட்டு பேசின வார்த்தைகள் தான் அது. அதனால அதை நான் கட் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். பெண்கள் குழந்தைகள் மன்னிச்சுக்கோங்க.